ஒரு கெட்டி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 3-in-1 குழம்புன்னு சொல்லலாம். நெய் சாதத்துக்கும் இந்த கெட்டி கறி குழம்புக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய கட்டத கையில் உரிமையாளர்கள் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இறக்கி வழக்கு வைக்கிறியா? நம்ம மூலியமா தொடர்ந்து நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து உதவி பண்ணுற யோகீஷன் குடும்பத்தார் திரு யோகீஷன் அவர்களுக்கே பிறந்த நாள். அவங்க குடும்பத்தார் இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருக்கும் என்ன ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், கல்யாண நாளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு அவங்க உறவினர்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக தூங்கா நகரத்து உணவு எடுத்துருக்காங்க. தூங்கா நகரம்னா மதுரை. அந்த மதுரையில் ஃபேமஸான ஒரு கெட்டி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எல்லாமே சொல்லுவாங்க 2-in-1 குழம்பு செய்யலாம். ஏன் நாங்களே நிறைய டைம் 2-in-1 குழம்பு செஞ்சுருக்கோம். டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா 3-in-1 குழம்புன்னு சொல்லலாம். அது எதுக்கான பார்த்தீங்கன்னா நெய் சோறு, புலாவு, குஸ்கா, ஏன் பிரியாணி இதுக்கும் சாப்பிட்டுக்கலாம், வடி சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதனால தான் 3-in-1 உணவுன்னு சொல்கிறேங்க. இன்றைக்கி மதுரை கோழிக்கறி கெட்டி குழம்போட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் வீட்டு வெள்ளை குஸ்கா, கோழி 65, பைனாப்பிள் கேசரி, தண்ணீர் பாட்டில், தயிர் பச்சடி, இதெல்லாம் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்று பிறநாள் காணும் திரு யோகீஷன் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் மாஸ்டரியோ அந்த மாமாவை ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. முள்ளு குத்துனா ஏன் ரத்தம் வருது? ரத்தம் இருக்குது வருது. ரத்தம் இருக்குதுண்ணா. முள்ள ஒரு சில பேர் குத்துனா இத்துக்குது, அப்பயே வர மாட்டேங்குது. அதான்டா, முள்ளு வெளியில மொத்தமா வந்துருச்சுன்னா ரத்தம் வந்துடும். பாதி உடஞ்சி உள்ளே இருந்துச்சுன்னா ரத்தம் வராது. சரி, முள்ளு குத்துனாதான் ரத்தம் வருது. நான் கம்பியால குத்தி பாக்குறேன். அந்த காரணத்தை நீயே சொல்ல. இல்ல பரவாயில்ல சொல்ல. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் கரெக்டா தொட்டி கட்டுற வேலை இருக்குல்ல. ஆமா, தொட்டி கட்டிட்டே இருந்து உள்ள கடைசியா தம்பியை உள்ள வச்சு மூடிரு. சாக்கி எடுத்துட்டு போய் முள்ளு குத்துனா ஏன் ரத்தம் வருதுன்றத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு போலாமா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய அன்பு சகோதரி அவங்கள இப்ப கேட்பா. இவங்க 2 பேரும் கேட்டான்னு தெரியல. இப்ப அவங்க சொல்லுவாங்க முள்ளு குத்துனா ஏன் ரத்தம் வருதுன்னு கேட்குறாரு. முள்ளு குத்துனா ரத்தம் வரத்தான் செய்யும். அதுதான் ஏன் வருதுன்னு கேட்குறேன். ஏன் முள்ளு குத்துனா ரத்தம் வருதுன்னு தான் கேட்டேன். எதனால ரத்தம் வருது? கரெக்டாக தான் சொல்லணும். அப்பா வந்து சொல்லிட்டாரு, முள்ளு குத்துனாதான் ரத்தம் வருதியா? ஆணியால குத்தி பாப்பா. மேல குத்துனா ரத்தம் வரும்னா மனிதனுக்கு எல்லாருக்குமே ரத்தம் வரும். செப்பா ஏன் வருது? எங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. சொல்லி பண்ணி யாரு குத்துனாங்கன்னு பார்க்க வருது. போடு 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 போடுங்க போடுங்க. மதுரை ஸ்பெஷல் கோழிக்கறி குழம்பு குருமாவுக்கு தேவையான பொருள்கள். வேற குழம்பு குருமா இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லையா, கெட்டி குழம்பு இல்லைன்னு. கெட்டி குழம்பு தாங்க. இதில் ஒரு பொருள் மதுரையில் சேர்ப்பாங்க. நான் அந்த பொருள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குருமாவாக வேணால் நீங்கள் அந்த பொருள் சேர்க்கலாம். அது என்ன பொருள்ன்ட்டு தேவையான பொருள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். காலையில் விருந்தாளியே சாயங்காலம் காணுமா மலை சூரியன். ஆயா பரவாயில்ல, சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஐயோ, இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. எப்படி இப்போ நம்மள்ட்ட கோழி நிறையா இருக்குல்ல, இருக்கு. கோழி நேரம் நடந்து போயிட்டே இருக்குதான், திடீர்னு வலது பக்கமாக பறக்குதான். அது ஏன்? ஏதாவது இற கடந்திருக்கோம், பறந்து சாப்பிட்றதுக்கு போயிருந்துருக்கோம். நடந்து போகும்போது அங்கே இல்லாத யாரையும் அங்கே இருக்க போகுது. பாம்பு வந்திருக்கும். இல்லை. காத்தடிச்சிருச்சா? இல்லை. காத்திருச்ச பறக்குமாக்கா? பட்டம் தானே விடுறாங்க. ஏன்னா அது அதிர்ஷ்டத்துக்கு போகும். அது நடக்கும், பறக்கும். அது அதிர்ஷ்டம். நம்ம போய் கேட்க முடியாது. தாங்க முடியலண்ணே. சவிக்கலாங்களா? பிளேட் போடுறாரு. சுத்தமான சிக்கனை நல்லெண்ணெய், உரிச்சு வச்ச பூண்டு, முந்திரி பருப்பு, இஞ்சி, கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு, இலை, பட்டலை, அப்புறம் அப்படித்தானே பிரெஞ்சு இலைன்னு நாங்கள் பட்டாளன்னு சொல்லுவேன். சரி சரி சரி. பிரிஞ்சி இலை, பட்டை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கல் உப்பு, மல்லி இலை, கோழிக்கறி,
இந்த மதுரை ஸ்பெஷல் கெட்டி குழம்புக்கு ஒரு 2 அரவை ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் முதல் அரவை நீங்கள் 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி, ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ சொன்னதெல்லாம் வீட்டில் 1 கிலோ எடுத்து செய்கிறவங்களுக்கான அளவுகள். அதாவது மதுரை கெட்டி குழம்புக்கு. நீங்கள் வந்து குருமாவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயே ஒரே ஒரு துண்டு தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குருமாங்க. வேறு எதுவுமே கிடையாது. தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குருமா. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் வந்து தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க. நம்ம மக்களை கொண்டு போய் மதிய நேரத்தில் விருந்து கொடுக்குறோம். வெயில் டைமு நம்ம மதியம் கொடுக்கும்போது அவங்க எடுத்து வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த தேங்காய் வந்து கெட்டுரும். ஸோ அதுக்காக அது மட்டும் நம்ம இல்லாமல் சூப்பரான கெட்டி குருமா தான் செய்ய போகிறோம். அடுத்த அரவைங்க, அதுக்கு வந்து மசாலா பொருட்கள் வறுத்து பவுட்ரு பண்ணும். அதுக்கு 1 கிலோ கறிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மிளகு, சீரகம், சோம்பு. நல்ல இந்த சோம்போட மனம் ஜீரகத்தோட மனம் வருதுங்க. இப்போ இறக்கலாம். நல்லா ஆற வச்சு பவுடராக அரைச்சி கொண்டு வரணுங்க. பெரிய உருளி வச்சாச்சு. ஆமாங்க. இந்த மதுரை கெட்டி குழம்புக்கு வந்து முக்கியமானது பார்த்தோம்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் 1 கிலோ கறிக்கு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு பிரெஞ்சி இலை, ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 கிலோ கறி எடுக்கிறவங்க சேர்த்துக்கணும். நம்ம அதிகமாக செய்கிறனால அதிகமாக சேர்க்கணும். பார்க்குறவங்களுக்கு என்னடா அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு அதிகமாக போடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 60 பேருக்கு வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள், நாங்கள் ஒரு 12 பேர், மொத்தம் 72 பேருக்கு சமைக்கிறோம். அப்போ அதிகமாக தான் போட்டாகணும். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இந்த கெட்டி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது. வெங்காயம் கண்ணாடி தாண்டி வந்துருக்குங்களா? நல்லா வந்துருக்கேன். இந்த நேரத்தில் 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்க்க போகிறோம். நாட்டு தக்காளி. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் முந்திரி, கசகசா, இஞ்சி, பூண்டு அரவையாக சேர்த்துக்க போகிறோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். அடுத்து மசாலா பொருட்கள். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். நல்லா வெட்டி கழுவுன கோழிக்கறியாக சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணிங்க. கறி வேகணும் இல்லையா? கறியில் தண்ணி இருக்குங்க. இருக்காதுங்க நம்ம கறியில். காலையில் கோழிக்கு தண்ணி வைக்க மறந்துட்டாங்க. கழுவி வடிகுடையில் போட்டோம். ஸோ வடிகுடையில் போடும்போது மொத்த தண்ணியும் வடிஞ்சிரும். இப்போ நம்ம ஊற்றி இருக்கிறது தேவையான அளவு. கல் உப்புங்க தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஆனால் நம்ம கிளம்பிச்சாக்கா நல்ல மனம் மணக்குதுனே. முந்திரி குறையாம போட்டிருக்கீங்கல்ல, அதனால மணக்குதான். கண்டிப்பாண்ணே. முந்திரி வந்து ஒரு துளி 1 மில்லி கூட குறையல. அதில் கணக்காக கொண்டாந்துட்டேன். கிராம் கணக்கு தானே சொல்லுவாங்க, மில்லின்றீங்க. கிராம் கணக்கு. சாரி, நானே மாற்றி சொல்லியிருக்கேன். கிராம் கணக்கு. நல்லா சூப்பராக கெட்டி குழம்பு தயாராகிட்டே இருக்குங்க. நல்ல வாசனை. இன்னும் மனம் தூக்கும் பாருங்க. மல்லித்தலையை போட்டோனையா? இல்லை, இந்த ஒரு மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்தோம் இல்லையா, அதை இந்த நேரத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டால் கம்மன்னு மதுரை கெட்டி குழம்பு ரெடி. மணக்கு வேகமாக மணக்க நல்லா சமைச்சோனதே வேகமாக கட்டடத்தில் கட்டணும் உடம்பு வந்து நின்றுட்டாங்க. ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னால் மணி 2 போகுதுன்னு கொதிக்க வச்சுன்னு இருக்காரு குழம்பு.
மல்லி தலைங்க. என்னச்சாங்க வணக்கம் எடுத்தாச்சு. சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்க, சொல்ல வேண்டாம், அது பார்க்கும்போதே தெரியுது. பாருங்க, எங்கள் ஆயா வந்து தட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்லாமியர் வீட்டு வெள்ளை குஸ்கா எடுக்கிறதுக்கு. சாப்பிட்றலாமா? நான் ரெடி. இஸ்லாமியர் வீட்டு இதுக்கு வெள்ளை குஸ்கா தயாரிச்சேன். யாருங்க? பாஸ்மதி அரிசி. அங்கே பாருங்க, பூ போல மலர்ந்துருக்கா. கேசரி தயாரிச்சேன். ஆமாங்க, நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பைனாப்பிள் கேசரி. பாய் வீட்டு ஸ்டைலில் வெள்ளை குஸ்கா எடுத்தாச்சு. அதே மாதிரி பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் 65 பொரிச்சாச்சு. தயிர் பச்சடி தயாருங்க. நல்ல கேரட்டு, மல்லித்தலை எல்லாம் போட்டு கெட்டி தயிர். தம்பி வந்துட்டாருங்க. தம்பி இல்லை, தம்பிகள். சாப்பிட்றீங்களா? பில்டர் ஒர்க்கர்ஸ் நம்பர் 2 ஓட்டார். அள்ளி வை. கரிங்க மசாலாலாம் கறியில் அப்படியே ஒட்டிட்டு இருப்பாரு. லட்டு மாதிரி இருக்கு. மதுரை மனம் கிட்டிக்கு வரும்பா. மதுரை மனம் வீசுதா? மதுரை மனமா? இன்னைக்கு மதுரை போயிட்டீங்களா? மதுரைக்கு போனாராம் மாஸ்டர். இன்னைக்கு மதுரை ஸ்டைலில் பண்ணிருக்காரு. மதுரைக்கு போகலடா, அங்கே தான் இருக்காரு. இங்கே தான் இருக்காரு மதுரை ஸ்டைலில். கட்டி கறி குழம்பு வச்சிருக்காரு. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. சொல்கிறோம். கட்டி கறி குழம்பு இல்லை மாமா, கெட்டி கறி குழம்பு மாமா. கட்டி கறி குழம்பா. கட்டி கறி குழம்பு தானா? எப்படி இருக்கு? சும்மா அப்படியே கறி விட்டி அப்படியே போக மாட்டேங்குது மசாலா. கையோன்னு நினச்சேன். அந்த அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. கறி நல்லா அருமையாக வந்துருச்சு. வீட்டில் வைக்கிற மாதிரியே சிக்கனமாக வைப்பாங்க இல்லையா? 4 பேர் இருக்காங்கன்னா 1 கிலோ எடுத்து சிக்கனமாக வச்சுப்பாங்க பாரு. அந்த மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்குண்ணா. சிக்கனில் வச்சுருக்காங்க. தரமான மசாலா, மிளகோட காரத்தினோடைய அதனுடைய வாசமே பக்காவாக வீசுதுன்னா நல்ல தரமாக இருக்குது. கோழிக்கறி குழம்பு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இப்படி கெட்டியான ஒரு குழம்பு இப்படி கெட்டியமாக தான் சாப்பிடணும். அருமையாக அற்புதமாக யாரும் எதிர்பார்க்காத அளவில் சும்மா தரமாக சிக்கன் கெட்டி குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி எங்கே போனாலும் பின்னாடி தேடி வந்துடுவாங்கண்ணா ஏழை மக்கள். ஆமாண்ணா, கண்டிப்பாக ஏழை மக்களும் தேடி வந்துடுவாங்க. இந்தமாரி சமைக்கிற இடத்துல மக்கள் பார்த்தாலும் வந்துடுவாங்க. என்ன செல்ஃபி எடுக்கிறதுக்காக வருவாங்க. நீங்கள் வேறு சரிப்பா, செல்ஃபியா? நேற்று செலவு காசு வாங்கிட்டு வந்திருப்பா, அதை வாங்குறதுக்கு வேணா வருவாங்க. என்னக்கா பிணைஞ்சு அடிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. சொல்கிறோன்னே. நெய் சாதத்துக்கும் இந்த கெட்டி கறி குழம்புக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அது மனம் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு ஜீரகம் மிளகோட மனம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து முந்திரி கசகசாவை நம்ம முடிக்கும் போது தான் சேர்ப்போம். ஆனால் அது இஞ்சி பூட்டோட சேர்த்து முதலையே சேர்த்தது நல்ல கெட்டியாகவும் நல்ல ஒரு ஜூஸியாகவும் இருக்குங்க. கறியில் மொத்த மசாலாவும் இறங்கியிருக்கு. மதுரை சிக்கன் கெட்டி குழம்பு சும்மா சூப்பராக நல்லா அருமையாக வச்சு கொடுத்துருக்காரு அண்ணே. அந்த அரவை அண்ணன் சொன்ன மாதிரி 2 அரவை அரைச்சிருக்கோம். ஒன்று முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டோட சேர்த்த அரவையும் சரி, அந்த மசாலா தூள் மிளகு நம்ம வறுத்து மிளகு சோம்பு சீரகம்லாம் வறுத்து அந்த மனமே தனியாகவே இருக்குது. நல்லா சூப்பராகவும் சுவையாகவும் வந்திருக்குதுங்க. அருமையாக இதை வந்து நல்லா ஒரு இட்லி தோசை ஒரு பரோட்டாக்கு வச்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். யோகீஷன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக லண்டனில் வந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் பிறந்த நாள் விருந்து தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் பிறந்த நாள் விருந்தாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போலாமா? ஜாங் மணக்கா நம்ம சாப்பிட்டோம். இப்போ ஏழை மக்களுக்கு அப்படியே அதே சுவை கொண்டு போய் கொடுக்குறோம். நம்ம எப்படி திருப்தியாக சாப்பிட்டோமோ இதே போல் மக்களுக்கும் திருப்தியாக கொடுக்குறோம். யோகீஷன் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா. யோகீஷன் அவர் பிறந்த நாளுக்காக அவர் பல்லாண்டு வாழணும். யோகீஷன் அவங்களோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்ல வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யோகீஷன் அவங்களோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா கணபதி நல்லா இருக்கட்டும், பிறந்த நாளுக்கு வாழ்த்துங்கள். எங்கள் வாழ்த்துங்கள் நல்லா இருக்கும். யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு நல்லா இருக்குங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. சாப்பாடு அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். கணபதி வாசல் யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. அம்மா யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. ஆயுசு 100 இருந்து பேரும்புகளோட பெருமையோடு வாங்கணும். யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கய்யா. 100 ஆண்டு வாங்கணும். நல்லா இருக்கும். அசைவ விருந்து இருக்குது, கோழிக்கறி விருந்து இருக்குது, சாப்பிடுங்க. நன்றி. யோகீஷன் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா. நல்லா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். பகவானே நல்லா இருக்கணும். கணபதி ஐயா நல்லா வாழ்த்தணும். யோகீஷன் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. நல்லாவே வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. யோகீஸ்வரன் அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க.
இந்த குறை எல்லாமே செல்வாக்கா இருக்கணும். என்னம்மா யோகீஸ்வரன் அவங்க பிறந்த நாளுக்காக ஐயா யோகீஸ்வரன் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க லண்டன்லேருந்து. சாப்பாடு கொடுத்த அனைவருக்கும் நல்லா இருக்கணும், நல்லா கை கால் சுகத்தோடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நன்றி நீண்ட காலம் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் உள்ள ஆண்டனை வேண்டிக்கிறேன். நன்றி. யோகீஸ்வரன் அவர்கள் கொடுத்துருக்காங்கம்மா அவங்க பிறந்த நாளுக்காக. ரொம்ப பேரம் பேச்சு மக்கள் செலவாக்கு இருக்குன்னு இன்னைக்கு நல்ல பார்த்து தர்மம் தலை காக்கணும் கணபதி என்னைக்கு செலவாக்கு. பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு தூங்கா நகரத்து கோழிக்கறி கெட்டி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் சமைச்சோம், அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்தாக கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா திரு யோகீஷன் அவருடைய பிறந்த நாளுக்காக அவரை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் லண்டன்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துட்டோம். பிறந்தநாள் அவர் மட்டும் கொண்டாடாமல் ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரண ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது விதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்.